So, okay, in today's training session, we are going to see the third pair. மூணாவது pair நம்ம plosive stop soundsல க க அந்த pair தான் பார்க்க போறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ப எல்லாத்துக்கும் நமக்கு ஆர்டிகுலேட்டர்ஸ் வச்சு தான் அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிபி பேருக்கு நமக்கு என்ன பண்ணுவோம், எங்க போய் டச் ஆகும், லிப்ஸ் ரெண்டும் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுவோம். த்ரோட் இது பண்ணாம அண்ட் தென் த்ரோட் வாய்ஸோட சொன்னா அது பியோட சவுண்ட் ப ப. அண்ட் தென் நெக்ஸ்ட்டுக்கு வந்து என்னதுன்னா டங்க்கு போய் மேல அண்ணம் ஆல்வேலர் ரிட்ஜ்ல போய் டச் பண்ணணும், அங்க இருந்து ரிலீஸ் பண்ணணும். டங்க் அங்க வச்சு வாய்ஸ் வரக்கூடாது, அது வந்து டீயோட சவுண்ட். அண்ட் தென் வாய்ஸோட சொன்னோம்னா ட ட, அது டியோட சவுண்ட். அதே மாதிரி தேர்ட் பேர் பாத்தீங்கன்னா நாக்கு வந்து பின்னாடி போய் டச் பண்ணணும், ஆனா வாய்ஸ் வந்து வரக்கூடாது, அது வந்து கேயோட சவுண்ட். அண்ட் தென் அதே வாய்ஸோட சொன்னா ஜியோட சவுண்ட் க க க. அந்த க இந்த சவுண்ட் தான் நம்ம இப்ப டீடைலா பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ இந்த க சவுண்ட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 2 லெட்டர்ஸ் வந்து க சவுண்ட் வரும். ஒன்னு வந்து சிக்கும் க சவுண்ட் தான், கேவுக்கும் அதே சவுண்ட் தான், வாய்ஸ்லெஸ் சவுண்ட். அந்த சவுண்ட் வந்து சிக்கும் வரும் கேவுக்கும் வரும். ஓகே, மோஸ்ட் காமன்லி யூஸ்டு லெட்டர்ஸ் வந்து சியும் கேவும். கிராஃபிம்ஸ் வந்து சியும் கேவும். போனிம் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், போனிம்க்கு என்ன லெட்டர் யூஸ் பண்றோம், கே தான் யூஸ் பண்றோம். ஓகே, இப்படி ஸ்லாஷ் குள்ள போட்டா என்ன மீனிங், தட் இஸ் போனிம் இல்லையா? ஸ்லாஷ் குள்ள எழுதணும்னா அதுக்கு பேர் என்ன, போனிம். போனிம்னா சவுண்ட். அந்த சவுண்ட், அந்த சவுண்டுக்கு 2 லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம், 2 கிராஃபிம் யூஸ் பண்றோம். கிராஃபிம் வந்து ஆங்கிள் பிராக்கெட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா, அதாவது கேங்கிற லெட்டரும் யூஸ் பண்ணுவோம். கிராஃபிம்னா என்ன, அது லெட்டர்ஸ், நம்ம ஸ்பெல்லிங் எழுதும் போது யூஸ் பண்ற லெட்டர்ஸ். சம்டைம்ஸ் கேங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் சிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவோம். வேர்டோட எண்ட்ல வரும்போது சம்டைம்ஸ் சியும் கேயும் கம்பைண்டாவும் யூஸ் பண்ணுவோம். தீஸ் ஆர் த மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் ஃபார் த சவுண்ட். ஓகே, சவுண்டுக்கு என்னென்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதோட போனிம் வந்து பாத்தீங்கன்னா கே லெட்டர் தான். ஆனா கிராஃபிம்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம ஸ்பெல்லிங்கா எழுதும்போது என்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், கே யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் சி யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் சி கே சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த சவுண்ட் எப்படி மேக் பண்றதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டங்க பின்னாடி வச்சு வாய்ஸ்லெஸ்ஸா நம்ம அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, இதான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நாக்கு வந்து டங்க் வந்து பேக்ல போயிட்டு டச் பண்ணிருக்கு, டச் பண்ணி ரிலீஸ் பண்றோம். வாய்ஸ் இல்லாம வரும், அதனால ஏர் ஃப்ளோ இருக்கும். நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உங்க கையை இப்படி வச்சுட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து உங்க கையில படும். அதே நீங்க க சவுண்ட் சொல்லும் போது த்ரோட் வாய்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏர் ஃப்ளோ இருக்காது. ஓகேவா? இதான் மோஸ்ட் காமன் ஸ்பெல்லிங் ஆஃப் கே சவுண்ட். சவுண்டோட போனிம் பாத்தீங்கன்னா லெட்டர் கே யூஸ் பண்றோம், ஆனா நம்ம ஸ்பெல்லிங்கா எழுதும் போது என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 62% லெட்டர் சி அந்த சவுண்டு, and then 16% letter K, and then CK combination 8%. இப்போ இங்க பாத்தீங்கன்னா C வச்சு can, clean, like, keep, back, check. CK 2 லெட்டரும் சேர்ந்து ஒரே சவுண்ட் தான், back, check. ஓகே, and then X வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அப்படின்னு தான் சவுண்ட் வரும். எக்ஸோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வருது வந்து அப்புறம் அப்படிதான் வரும். இப்ப நெக்ஸ்ட் 6 எக்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம், நெக்ஸ்ட் அப்ப இக் சொல்லி தானே சொல்றோம், நெக்ஸ்ட் 6. ஓகே, சோ அதனால எக்ஸாவுக்கும் வரும். அண்ட் தென் குயிக், குயிக் குயிக் சொல்லும் போது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அது சொல்லி தான் சொல்லுவோம், குயிக். சம்டைம்ஸ் ஃபார் கியூ, ஸ்கொயர், ஸ்கொயர் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, ஸ்கொயர் சம்டைம்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் தென் ஸ்கூல், ஆக்சுவலா சிஹெச்சோட சவுண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு டயக்ராஃப் சேர்ந்து ஒரே சவுண்ட் தரும், அது நம்ம தனியா படிப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து இது சவுண்ட் வராது, ஸ்கூல்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஸ்கூல்னு தான் சொல்லுவோம். அப்ப சிஹெச் என்ன சவுண்ட் வருதுன்னா இக், ஸ்கூல்.
கூல், cool, ஸ்கூல். அப்ப இங்க சிஹெச் வந்து cool. என்ன சவுண்ட்? இக்கு சவுண்ட் வரும். ஏக், ம். ஏக், ஏக். ம். சிஹெச் வந்து கேக். சவுண்ட் வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இன்னும் சில கேசஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பெல்லிங் ரூல்ஸ் படிப்போம். எந்தெந்த இடத்துல சவுண்ட் வருது, அதுக்கு என்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம், ஏன் அப்படி மாத்தி யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம சில ரூல்ஸ் எல்லாம் டீடைலா படிப்போம். ஓகேவா? இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மேக்ஸிமம் என்னென்ன லெட்டர்ஸ் வரும்னா சி, கே, அண்ட் தென் வேர்டோட எண்ட்ல வரும்போது சியும் கேவும் சேர்ந்து இது எல்லாத்துக்குமே சவுண்ட் தான் வரும் அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இப்ப கே சவுண்ட் இன் த பிகினிங் ஆஃப் த வேர்ட். ஓகே, கே சவுண்ட் பிகினிங்ல, வேர்டோட பிகினிங்ல வருது. பாத்தீங்கன்னா அந்த சவுண்டுக்கு சியும் ஃபர்ஸ்ட்ல வரும், கேவும் ஃபர்ஸ்ட்ல கே வரும் இல்லையா? பக்கத்துல வரும். இப்ப இது பாத்தீங்கன்னா ஆ. கார், சி வந்திருக்கா, கார். கார். ம். கார். அந்த ஆம். கூன், கோன், ம். கோன். ஆ. கான், கேர்ள், முடி சுருட்டையா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கேர்ள். குக், இது வந்து இந்த கேர்ளோட நேம். கே, கீ, இங்க பாருங்க இது ரெண்டுத்துக்கும் கே வந்திருக்கு பாருங்க. கீ, கவு, கிக், ம். கே வந்திருக்கு. கிங், அரசர், கிங். கிஸ், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கே வந்திருக்கு. ஓகேவா? அண்ட் தென் எண்ட்ல, வேர்டோட எண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒன் சிலபிள் வேர்ட், அதாவது இந்த 4 லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸ் வேர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு லாஸ்ட்ல கேன்னு முடியும், இல்லைன்னா கேன்னு முடியும். லிக், நக்கிறது, லாலிபாப் நக்கி சாப்பிடுவாங்க இல்லையா, லிக். லக், லக்னா உனக்கு ஏதோ லக் அடிச்சிருக்கு, ஜாக்பாட் அடிச்சிருக்கு, நிறைய காயின்ஸ் கிடைச்சிருக்கு, லக். லுக், லுக்னா பாக்குறது. எண்ட்ல கே சவுண்ட் வருது. ஒண்ணு கே இருக்கும், இல்லைன்னா கே இருக்கும். மக், மக்னா என்னன்னா எரு சொல்லுவோம் இல்லையா, மாட்டோட வேஸ்ட்ல இருந்து கிடைக்கிற சாணம்ல இருந்து எருலாம் தயாரிப்போம் இல்லையா, அதுதான் மக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மக்குனா எரு. யக், யக்குனா ஏதாவது ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, மூக்கு பொத்திட்டு யக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மெல் அடிக்குது, ரொம்ப இதுவா இருக்கு அப்படிங்கறது சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹூக், ஹூக்னா ஹூக் தான், நார்மலா இருக்கிற ஏதோ ஒரு ஹூக். அண்ட் தென் ராக், ராக்னா கல்லியும் சொல்லலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ராக்கிங் சேர் இருக்குல்ல, அப்படி உட்காந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, சோ அதை வந்து ராக்னு ம். சொல்றாங்க, அதையும் ராக்னு சொல்லலாம். சாக், சாக்னா சாக்கு, மூட்டை. அண்ட் தென் சிக், சிக்னா உடம்பு சரியில்லை, சிக், அங்க வந்து சீக்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சாக், சாக்ஸ். விக், விக்னா என்னன்னா அந்த கேண்டில்ல திரி இருக்கும் இல்லையா, எரியறதுக்கான திரி இருக்கும் இல்லையா, அதை வந்து விக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க புதுசா கேள்விப்படுற வேர்டெல்லாம் மீனிங்கோட எழுதி வச்சுக்கோங்க. மக்கு, விக்கு, யக், அதெல்லாம். விக்குனா என்னன்னா கேண்டிலுடைய திரி, நடுவுல எரியும் இல்லையா அந்த திரி, அதை வந்து விக் அப்படின்னு சொல்லலாம். ஸ்நாக், ஸ்நாக்னா ஸ்நாக்ஸ், நம்ம சாப்பிடுற ஏதாவது ஸ்நாக்ஸ், முறுக்கு, இது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அது ஸ்நாக். அண்ட் தென் கே சவுண்ட் மிடில், மிடில் கேவும் வரும், கேவும் வரும், இல்லைன்னா சியும் வரும். அந்த சவுண்டுக்கு பதிலா கே, கே ஆர் சி வந்து மிடில் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங், கே வந்திருக்கு. பேக்கிங், பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் சாப்பிடுறது, பிரேக்ஃபாஸ்ட். அந்த பேக்கிங்னா கேக் செய்யறது, அதெல்லாம் தான். சிக்கன், கே வந்திருக்கு பாருங்க, சிக்கன். டாங்கி, நாப்கின், குழந்தைங்களுக்கு கர்ச்சீஃப் இது கட்டி விடுவோம் இல்லையா, நாப்கின். நாப்கின். செக்கர்ஸ், இது வந்து ஒரு போர்டு கேம், செக்கர்ஸ். பம்கின்ல செக்கர்ஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, PUMPKIN, பம்கின், கே, பம்கின். பாக்கெட், கே, பாக்கெட். ஹெலிகாப்டர், சி, ஹெலிகாப்டர். குக்கிங், கே. ராக்கெட், கே. டாக்டர். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து மிடில்ல கர்ஸ். ஓகே, சரி. இப்ப நம்ம இனிஷியல்ல எங்க எங்க சில வேர்ட்ஸ்க்கு சி வருது, சில வேர்ட்ஸ்க்கு கே வருது. நாம வந்து கே ஓரளவுக்கு வருது. பார்ப்போம். நமக்கு காருனா நீங்க சி போடுவீங்க, கீனா கே போடுவீங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே சவுண்ட் தானே. சோ ஆமா. குழந்தைங்க அப்பதான் புதுசா படிக்கிறவங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியாது இல்லையா. காருன்னு எழுதுனா அவங்க என்ன பண்ணலாம், KR காருன்னு அவங்க எழுதலாம். ஏன்னா கே இது ஆர். என்னது, க தான். ஆ, இரு, ம். அப்படின்னு அவங்க எழுதலாம் இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்னு தெரியாது. யூஸ் பண்ண தெரியாது. கே எங்க வரும்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. சோ அதை ம். நாம ம். அவங்களுக்கு சொல்லணும்.
அது வந்து அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இனிஷியலா, அதாவது வேர்டோட ஸ்டார்டிங், இனிஷியல்னா வேர்டோட பிகினிங்ல சி யூஸ் பண்ணணுமா இல்ல கே யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அது வந்து என்ன ரூல்னு சும்மா அது வந்து ஃபன் நேம் தான். என்னன்னா கேட் கைட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூலை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேட் கைட் ரூல். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சி வரும், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கே வரும். ஓகே, கேட் கைட் ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் இது எதுக்காகனா பசங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க, இந்த மாதிரி ஃபன்னா ஒரு டயக்ராம் போட்டு சொன்னா அவங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கேட் கைட் ரூல் நேம். என்ன இதுன்னா, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் வவல்ஸ் ஐ அண்ட் இ வந்திருந்தா we have to use the letter K. K follows E and I. ஓகே, K என்ன பண்ணும், ஈயும் ஐயும் வந்தா அங்க என்ன யூஸ் பண்ணணும், லெட்டர் K யூஸ். இ ஐ இல்லாம நமக்கு மீதி என்ன வவல்ஸ் இருக்கு, ஏ யூ. ஓகே, ஏஇஐஓயூல ஏஇஐஓயூல இ அண்ட் ஐ கோஸ் வித் கே அண்ட் ஏஓயூ கோஸ் வித் சி. ஓகே, ஏஓயூ கோஸ் வித் சி. ஏஓயூ மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் ஏதாவது வவல்ஸ் வராம ஒரு கான்சனன்ட் வந்தாலும் அப்பயும் சி தான் வரும். ஓகேவா, அதர் தென் இ அண்ட் ஐ செகண்ட் லெட்டர் எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் சி தான் வேர்ட்ல. இ அண்ட் ஐ வந்தா மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கே யூஸ் பண்ணணும். வேர்டோடைய செகண்ட் லெட்டர் வந்து ஈயோ ஐயோ இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்ல க சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த க் சவுண்டுக்கு நம்ம கே யூஸ் பண்ணணும். ரிமைனிங் இடத்துல க் சவுண்ட் வர இடத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், சி யூஸ் பண்ணிக்கலாம். அது ரிமைனிங் வவல்ஸ் ஏஓ இல்ல ஓஓ இல்ல யூஓ, அது இல்லாம எனி கான்சனன்ட் வந்தாலுமே நம்ம அங்க ஃபர்ஸ்ட் சவுண்டுக்கு சி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் இந்த ரூல், கேட் கைட். ஓகே, சோ இப்ப பாருங்க, கேட் செகண்ட் லெட்டர் ஏ இருக்கா, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, சி, கேட். செகண்ட் ஒன் யூ இருக்கு, அப்ப கியூ, ஃபர்ஸ்ட் லெட்டர் சவுண்டுக்கு சி யூஸ் பண்ணிருக்காங்க, கியூப். நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் ஓ இருக்கு, சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சி யூஸ் பண்ணிருக்காங்க, ஹோம். இது வந்து செகண்ட் லெட்டர் வவல் இருக்கு, கான்சனன்ட் இருக்கு, ஏஓயூ வரலாம், இல்லைன்னா செகண்ட் லெட்டர் கான்சனன்ட் ஏதாவது வந்தாலுமே சவுண்டுக்கு நீங்க சி தான் யூஸ் பண்ணணும், கிராப். ஓகே, ஏஓயூ ஆர் எனி கான்சனன்ட் ஃபாலோ ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சவுண்டுக்கு சி தான் வரணும். ஐ அண்ட் இ செகண்ட் லெட்டர்ல வந்துச்சுன்னா சவுண்டுக்கு கே தான் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, கைட், கிஸ், கீ. ஓகேவா, ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம இந்த ஒர்க் ஷீட் இப்போ ஃபில் பண்ணலாமா. ரைட் த லெட்டர்ஸ். இது வந்து சி சவுண்டுக்கு என்ன லெட்டர்ஸ் வரணும்னா ஏ ஓ யூ ஆர் எனி கான்சனன்ட் நெக்ஸ்ட் லெட்டரா வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து க சவுண்டுக்கு சி வரும். அதே இ இருந்துச்சுன்னா என்ன லெட்டர் யூஸ் பண்ணணும், கே, லெட்டர் கே யூஸ் பண்ணணும் ஃபார் சவுண்ட். ஓகே, சோ அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட்க்கு என்ன வரும் சொல்லுங்க, ஆ வந்திருக்கு, அப்போ ஆப்பிள், கேப், ஏன்னா ஏ. நெக்ஸ்ட் யூ வந்திருக்கு, அப்ப இப்பயும் என்ன வரும், சி லெட்டர் வரும், லெட்டர் சி. ஏ ஓ யூ வந்தா சி லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஐஇ வந்தா மட்டும் தான் என்ன யூஸ் பண்ணணும், கே யூஸ் பண்ணணும், கட். நெக்ஸ்ட் காட். இது எல்லா ஸ்பெல்லிங்குமே நம்ம ஆல்ரெடி சவுண்டுமே நம்ம படிச்சிட்டோம், ஆ சவுண்ட், காட். ஓகேவா, ஐ வந்தா என்ன யூஸ் பண்ணணும், இ, கிட், இ ஷார்ட் வவல், 3 சிபிசி வேர்ட், ஈட், இட்ஸ். அடுத்தது கிட். இது ட் வந்து வாய்ஸ்லெஸ், ட் வந்து வாய்ஸ். ஈட், கிட். நெக்ஸ்ட் சி, கப். அடுத்து ஐ வந்திருக்கு, அப்போ KISS, கிஸ். அண்ட் தென் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க டபுள் எஸ் வந்திருக்கு, இங்க டபுள் எஃப் வந்திருக்கு, இங்க டபுள் எல் வந்திருக்கு. ஆனா நம்ம சொல்ற சவுண்ட் அதே இஸ் சவுண்ட் தான், இஃப் தான், இல் சவுண்ட் தான் வரும். ஆனா டபுள் எஸ், டபுள் எஃப், டபுள் எல் வந்திருக்கு இல்லையா. சோ எந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி டபுள் லெட்டர்ஸ் யூஸ் பண்றதுங்கிறது ஒரு ரூல் இருக்கு.
ஓகேவா? நம்ம இன்னும் எஸ்எஃப் எல் சவுண்ட் எல்லாம் படிக்கல இல்லையா? அது படிக்கும்போது நான் அதை டீடைலா சொல்றேன். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன் K. கிங். King. கே. King. நெக்ஸ்ட் ஒன் C. Cuff. நெக்ஸ்ட் Hill. கே. K. நெக்ஸ்ட் ஒன் ஓ இருக்கு. Gold. T. நெக்ஸ்ட் ஒன் கான்சனன்ட் இருக்கு. கான்சனன்ட் எல் வந்து கான்சனன்ட் வவல் கிடையாது. கான்சனன்ட் இருந்தாலும் நம்ம C தான் யூஸ் பண்ணணும். C. ஒன்லி ஐ அண்ட் இ இருந்தா மட்டும்தான் கே யூஸ் பண்ணணும். ஏஓயு ஆர் எனி கான்சனன்ட் இருந்தா நம்ம சி யூஸ் பண்ணணும். ஓகேவா? எதுக்கு? அந்த சவுண்டுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சிஓ கேஓ இனிஷியலா வரும்போது அந்த சவுண்ட் வரும்போது யூஸ் பண்ணுவோம். அது ஏஓயு ஆர் கான்சனன்ட் செகண்ட் லெட்டரா வந்ததுன்னா சி யூஸ் பண்ணுவோம். இ அண்ட் ஐ வந்ததுன்னா கே யூஸ் பண்ணுவோம். இப்ப இது கான்சனன்ட் எல் தான் வந்திருக்கு. அப்ப சி. கிளாக். Clock. ஐ இருக்கு. சோ கே. K. 10. Ten. திஸ் ஒன் சி. Cat. கேட். இது ஓ இருக்கு. காயின். Coin. டிப்தாங். Coin. C. காயின். Coin. காயில். சி. Coin. போன். C. இதுவும் ஏ. Bone. கேட்டர்பில்லர். கெட்டில். ஈ வந்திருக்கிறதால கே. ஓகேவா? சோ இதான் கேட் கைட் ரூல். ஓகே, ரெண்டுத்துக்கும் சேம் சவுண்ட் தான். எங்க வந்து சி யூஸ் பண்ணணும், எங்க வந்து கே யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ரூல். இது வந்து இனிஷியல் வேர்ட்ஸ், வேர்டோட ஸ்டார்டிங்ல சிஓ இல்ல கேஓ யூஸ் பண்றோம். அதே ஃபைனலா முடியிற இடத்துல சவுண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். லெட்டர் முடியிற இடத்துல இப்ப பேக் அப்படின்னு சொல்லணும்னா லாஸ்ட்ல என்ன சவுண்ட் வருது? சவுண்ட். எண்ட் ஆஃப் த வேர்ட்ல சவுண்ட் வரும்போது என்னென்ன லெட்டர்ஸ்லாம் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா சிகே வரலாம், கே வரலாம், சியும் வரலாம். தீஸ் ஆர் த 3 பாசிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லெட்டர் வேர்ட்ஸ் 4 லெட்டர் வேர்ட்ஸ் தான் சொல்லி கொடுப்போம். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்னா 3 லெட்டர் வேர்ட்ஸ் 4 லெட்டர் வேர்ட்ஸ் 1 சிலபல் வேர்ட்ல சிகேவும் கேவும் மட்டும்தான் வரும், சி வராது. ஓகே, இதை இனிஷியலா நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டோம். சிலபல்னா என்ன, மல்டி சிலபி கூட, அதாவது லாங் வேர்ட் மோர் தென் 4 லெட்டர்ஸ் 5 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வரும்போது தான் லாஸ்ட்ல சி வரை தான் நம்ம சொல்லி கொடுப்போம் பசங்களுக்கு. ஓகேவா? இனிஷியலா லாஸ்ட்ல சி கே வருமா இல்ல கே லெட்டர் வருமா சவுண்டுக்குன்னு தான் சொல்லி கொடுப்போம். ஓகே, அதனால இப்ப நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஸோ ஃபைனல் சவுண்ட். ஸோ சிகேன்னு எப்ப வரும்னா ஷார்ட் வவலுக்கு அப்புறம் சவுண்ட் வந்துச்சுன்னா அங்க சிகே யூஸ் பண்ணுவோம். இது வந்து டக், Duck. எல்லாம் ஷார்ட் வவல் சவுண்ட் இல்லையா? அதுக்கப்புறம் சவுண்ட் வருது. ஷார்ட் வவலுக்கு அப்புறம் சவுண்ட் வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சிகே யூஸ். C. இதுல வந்து சிலபல்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? சிலபல்னா என்னன்னா ஒரு வேர்டை வந்து நம்ம பிரிச்சு பிரிச்சு படிக்கிறது, ஸ்பெல்லிங், தனியா பிரிச்சு. அதுதான் சிலபல். ஸோ 1 சிலபல் வேர்ட் அப்படின்னா என்னன்னா அதுல ஒரே ஒரு வவல் தான் இருக்கும், ஒரே ஒரு வவல் சவுண்ட் தான் இருக்கும். 2 சிலபல் வேர்டுனா 2 வவல் சவுண்ட் இருக்கும். 3 சிலபல் வேர்டுனா ஒரே வேர்ட்ல 3 சிலபல் 3 சவுண்ட் வவல் சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்டு எடுத்துக்கோங்களேன், மியூசிக். யூவும் ஒரு வவல், ஐயும் ஒரு வவல். அப்ப இது 2 சிலபல் வேர்ட். ஓகேவா? சிலபல்னா என்ன? நம்பர் ஆஃப் வவல் சவுண்ட் இன் எ வேர்ட். சிலபல்னா வவல் சவுண்ட். ஓகே, ஒரு வேர்ட்ல இருக்கிற வவல் சவுண்ட்ஸை நம்ம சிலபல்ஸா ஸ்பிளிட் பண்ணுவோம். ஸோ அதாவது அந்த வவல்ஸ் கவுண்டை வச்சு நம்ம சிலபல் ஸ்பிளிட் பண்ணுவோம். சிலபல் எப்படி பிரிக்கிறதுங்கிறது ஒரு தனி டாபிக், அதை நான் அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா 1 சிலபல் வேர்ட்னா ஒரு வவல் சவுண்ட் தான் இருக்கும், 2 சிலபல் வேர்டுனா 2 வவல் சவுண்ட் இருக்கும். அதை மட்டும் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எப்போ வந்து லாஸ்ட்ல சவுண்ட் சிகே வேர்டு எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோமா, ஆஃப்டர் எ ஷார்ட் வவல் அப்புறம் சவுண்ட் வந்ததுன்னா அங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சிகேங்கிற லெட்டரை யூஸ் பண்ணணும் ஃபார் சவுண்ட். இந்த சவுண்டுக்காக சிகே லெட்டர் யூஸ் பண்ணணும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் எ ஷார்ட் வவல் இன் 1 சிலபல் வேர்ட். ஓகே, சிலபல்னா ஒன்லி 1 வவல் சவுண்ட் தான் இருக்கும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சிலபல் மீன்ஸ் இட் வில் ஹேவ் ஒன்லி 1 வவல் சவுண்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள் டக், சா. அதுல யூக்கும் ஓக்கும் மேல இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. அதாவது இது வந்து ஷார்ட் வவல் சவுண்ட். அதுக்கு பக்கத்துல சவுண்டுக்கு நம்ம சிகே, டக்கு, சாக்கு. ஓகே, இந்த கேஇ நாம இப்ப பார்க்க வேணாம், ஏன்னா நம்ம இன்னும் அந்த மேஜிக் இது பார்க்கல, அதை விட்டுடுங்க. இப்போதைக்கு சிகே லாஸ்ட்ல கே வருது, லாஸ்ட்ல சி யூஸ் பண்றது, அதை மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் அந்த சவுண்டுக்கு கே மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா அந்த சவுண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் இருந்தாலோ
இல்லனா ஒரு வவல் டீம் இருந்தாலோ இல்ல ஒரு டிப்தாங், ஓகே, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஷார்ட் வவலுக்கு பதிலா லாங் வவலோ, லாங் வவல்லே தான் நமக்கு வவல் டீம் டிப்தாங் எல்லாமே லாங் வவல்ஸ் தான் இல்லையா. லாஸ்ட் லெட்டர் க சவுண்டுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட்டோ இல்ல ஒரு லாங் வவல் சவுண்டோ இருந்துச்சுன்னா அப்ப நம்ம வெறும் கே மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப சீக் அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன்னா டபுள் இ லாங் வவல் சவுண்ட் வவல் டீம் இல்லையா. அப்ப வரும்போது லாஸ்ட்ல வெறும் கே தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க மில்க் டெஸ்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சவுண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கான்சனன்ட் இருக்கு, எஸ் இருக்கு, இங்க எல்னு ஒரு கான்சனன்ட், மில்க்கு முன்னாடி எல்னு ஒரு கான்சனன்ட் இருக்கு, கே இங்க வந்து எஸ்ன்னு ஒரு கான்சனன்ட் இருக்கு. ஸோ ஒரு கான்சனன்ட்டோ இல்ல ஒரு லாங் வவல் சவுண்டோ இல்ல ஒரு டிப்தாங்கோ வந்து வந்து அதுக்கப்புறம் சவுண்ட் வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், லெட்டர் கே யூஸ் பண்ணணும். ஓகே, ஒன்லி ஷார்ட் வவலுக்கு அப்புறம் சவுண்ட் வந்துச்சுன்னா சிகே, லாங் வவலோ இல்ல கான்சனன்ட்டோ டிப்தாங்கோ வந்ததுக்கு அப்புறம் அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா ஒன்லி கே. K. இதெல்லாமே ஒன் சிலபிள் வேர்டுக்கு நான் சொல்றது. எப்ப நம்ம சிங்கிறது க சவுண்டுக்கு சி யூஸ் பண்ணுவோம்னா எண்ட் ஆஃப் த வேர்டு, அதாவது டூ டூ சிலபிள் ஆர் மோர் தென் டூ சிலபிள், ரெண்டு வவல் இல்லைன்னா மோர் தென் டூ வவல்ஸ்க்கு மேல ஒரு வேர்ட்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப லாஸ்ட்ல வந்து சவுண்ட் வருதுன்னா அப்ப வந்து நம்ம வந்து சி யூஸ் பண்ணணும். ஓகே, சிகேவும் கேவும் பாத்தீங்கன்னா ஒன் சிலபிள் வேர்டு. மோஸ்ட்லி நம்ம கிட்ஸுக்கு ஸ்டார்டிங்ல ஒன் சிலபிள் வேர்டு தான் சொல்லி கொடுப்போம். சின்ன சின்ன வேர்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம், 3 லெட்டர் வேர்ட் 4 லெட்டர் வேர்டு தான் சொல்லி கொடுப்போம். அதனால அவங்க இனிஷியலா சொல்லி கொடுக்கும்போது இந்த ரூலை நம்ம இனிஷியலா சொல்லி கொடுக்க மாட்டோம். அவங்க எப்போ வந்து சிலபிள்னா என்ன அப்படின்லாம் படிக்கிறாங்களோ அப்பதான் நம்ம இதை சொல்லி கொடுப்போம். ஓகேவா. சோ இது வந்து டூ சிலபிள் வேர்டு, டூ ஆர் மோர் தென் டூ சிலபிள் இருக்கிற வேர்ட்ஸ்ல லாஸ்ட்ல சவுண்ட் வந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம சி யூஸ் பண்ணணும். மியூசிக், இது ரெண்டு சிலபிளா நான் பிரிக்கிறேன், இந்த வவலோட ஒண்ணு மியூசிக். சோ இட் இஸ் ஏ டூ சிலபிள் வேர்ட். பிக் நிக், பிக் நிக், இட் இஸ் ஏ டூ சிலபிள் வேர்ட். ஓகே, சோ மோர் தென் ஒன் சிலபிள் வேர்ட் வரும்போது லாஸ்ட்ல சவுண்ட் வந்தா நம்ம சி யூஸ் பண்ணணும். ஓகேவா. சோ இனிஷியலா நான் என்ன சொல்லியிருக்கேன், பசங்களுக்கு சிகே ஆர் கே வரது இதுதான் நம்ம சொல்லி கொடுப்போம்னு சொன்னா இல்லையா. அதை பசங்களுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னா மில்க் ட்ரக் ரூல் அப்படின்னு சொல்லி, எப்படி கேட் டைப் ரூல்னு பேர் வச்சாங்களோ அது மாதிரி இருக்கு மில்க் ட்ரக் ரூல். என்னன்னா மில்க்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கும் போது கே யூஸ் பண்ணிருக்கோம். ட்ரக்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் பபல் சவுண்டுக்கு அப்புறம் சிகே யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதனால மில்க் ட்ரக் ரூல் பேர் வச்சிருக்காங்க. இதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாக. சோ கான்சனன்ட்ஸ்க்கு அப்புறம் இல்லைன்னா லாங் வவல் சவுண்ட்ஸ்க்கு அப்புறம் வரும்போது கே யூஸ் பண்ணுவோம், ஷார்ட் வவல் சவுண்டுக்கு அப்புறம் வந்தா சவுண்ட் வந்தா சிகே யூஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் மில்க் ட்ரக் ரூல். டக், சாக், கிக், கேஐசிகே கிக். ஓகே, ஷார்ட் வவல் சவுண்டுக்கு அப்புறம் வந்தா சிகே, லாங் வவல் சவுண்ட் ஆர் கான்சனன்ட் ஆர் டிப்தாங்ஸ்க்கு அப்புறம் வந்தா வெறும் கே யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒன் சிலபிள் வேர்டுக்கு. ஓகே, அதான் ட்ரக் ரூல். ஓகேவா. சோ அதுதான் இங்க ஸ்பெல்லிங் ரூல் இதுல கொடுத்துருக்கேன். இதை நீங்க எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்புறம் ஸ்பெல்லிங் ரூல் எங்க வந்து சி லாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம்னா டூ சிலபிள் ஆர் மோர் தென் டூ சிலபிள் இருக்கிற இடத்துல லாஸ்ட்ல என்ன யூஸ் பண்ணுவோம், லெட்டர் சி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் கே எப்ப யூஸ் பண்ணுவோம், ஒன் சிலபிள். கேவும் சி லாஸ்ட்ல எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ஒன் சிலபிள் வேர்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரே ஒரு வவல் தான் அதுல இருக்கும். அந்த ஒரு வவல் வந்து எப்படி இருக்கணும், சிகே யூஸ் பண்ணும்போது ஷார்ட் வவல் சவுண்டா இருக்கணும். அதே கே யூஸ் பண்ணும்போது அந்த ஒன் சிலபிள் இருக்கிற வவல் எப்படி இருக்கணும், லாங் வவல் சவுண்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது பக்கத்துல வேற என்ன இருக்கலாம், கான்சனன்ட் இருக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்றாங்கன்னா போடுவோம் இல்லையா, டிப்தாங்ஸ் சொல்லலாம், டபுள் ஓ, லாங் ஓ, ஷார்ட் ஓ சவுண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் டபுள் வவல்ஸ்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் வந்தா நம்ம கே யூஸ் பண்ணணும். ஓகே, சோ அதுக்கான வேர்ட் லிஸ்ட் தான் இது. டாபிக், ஓ ஒரு வவல், ஐ ஒரு வவல், டாபிக். பேசிக், ட்ராபிக், ஓ ஐ. அட்டிக், ஏ ஒரு வவல், ஐ ஒரு வவல், அட்டிக். பப்ளிக், மியூசிக், பிக்னிக், மேஜிக், ஏ ஒரு வவல், ஐ டபுள். இதான் டூ சிலபிள் வேர்ட். அதை ஸ்பிளிட் பண்ணிருக்க ரெண்டு சிலபிளா. ஒரு கான்செப்ட், ஒரு வவலோட ஒரு சிலபிள், இன்னொரு வவலோட இன்னொரு சிலபிள். அந்த ஒரு வேர்டை ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா, அதுதான் சிலபிள்ஸ். அதே இங்க பாருங்க, லாங் வவல் சவுண்ட் வீக். இது வந்து கான்ஸ்டன்ட்க்கு பக்கத்துல வந்திருக்கு அதனால கே. இங்க ஆர் கண்ட்ரோல் டூ வவல்ஸ் கே.
ஜங்க் கான்ஸ்டன்ட் பக்கத்துல வரதுனால கே. இது டபுள் வவல் டபுள் ஓ அதனால கே. இது கான்ஸ்டன்ட் பக்கத்துல வந்திருக்கு அதனால கே. ஆர் பக்கத்துல கான்ஸ்டன்ட் பக்கத்துல. இது லாங் வவலுக்கு பக்கத்துல அதனால கே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா லக் பிக் இதெல்லாம் ஷார்ட் வவல். பிக் டெக் ஜாக் டக் லாக். ஸோ ஷார்ட் வவலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாமே சீக்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? Okay, ma'am. கால் எண்டானது திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கோங்க. க சவுண்ட் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, இதுதான் க சவுண்ட்ல உள்ள ஸ்பெல்லிங் ரூல்ஸ். இதுதான் ஸ்டார்டிங்ல வந்து கே யூஸ் பண்ணுவோமா, லாஸ்ட்ல வந்து சியா கேவா இல்ல சிகே யூஸ் பண்ணுவோமாங்கிற ரூல்ஸ் வந்து இவ்வளவுதான்.